ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மக்காச்சோள அடை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் மக்காச்சோளம், அரிசி, உளுந்து, வெந்தயம், கடலப்பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாம் போட்டு ஊற வச்சு 2 மணி நேரம் எடுத்துருக்கேன். இதை சுத்தமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாங்க பார்க்கலாம். இது கூட நம்ம 3 வரமிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கல் போட்டுக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மாவு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஃபைன் பேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இது கூட நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடை ஊற்றிடலாம். வாங்க பார்க்கலாம். இது கூட நம்ம சோம்பு போட்டு அரைச்சிருக்கோம். சும்மா லைட்டாக மைல்டாக இது மாதிரி சீரகத்தை நுணுக்கி போட்டுக்கலாம். வாசத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தோசைக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றி தடவியாச்சு. இப்போ மாவை ஊற்றிடலாம். வாங்க. இப்போ லைட்டாக எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஊற்றியாச்சு. இதுமாரி 2 பக்கமும் எண்ணெய் ஊற்றி அழகாக பொறுமையாக பிரட்டி போடுங்க. செம்ம வாசனையாக வருதுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இங்கே பிரட்டி பாருங்கள், நல்லா செவந்து வெந்து வந்துருச்சு. நல்லா வாசமாக இருக்குது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.